அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோவுக்கு லைக் போடுங்க. போன பார்ட்டில் யூசுஃப் நபி அவரோட சகோதரரை ஒரு சிறிய நாடகம் நடத்தி அவரிடமே வைத்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுடைய 10 சகோதரரும் நிற்கிறாங்க. செய்வதறியாது தவிக்கும் சகோதரர்கள். யூசுஃப் நபியின் சகோதரர்கள் இப்போது சிக்கலில் மாட்டிக்கொண்டார்கள். தந்தையிடம் எந்த முகத்தை கொண்டு செல்வது, என்ன பதில் சொல்வது? முன்னர் யூசுப்பை கிணற்றில் தள்ளி தந்தையை தவிக்க விட்டோம். இப்போ இவர் இல்லாமல் எப்படி வீடு திரும்புவது? இறை ஆணையிட்டு வாக்குறுதி கொடுத்துள்ளோமே என்றெல்லாம் சகோதரர்கள் யோசிக்கலானார்கள். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 12வது அத்தியாயத்தில் 80 to 87 வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான். எனவே அவரிடம் அவர்கள் நம்பிக்கை இழந்துவிடவே அவர்கள் தமக்குள் தனித்து ஆலோசனை செய்தார்கள். அவர்களுள் பெரியவர் சொன்னார், நிச்சயம் உங்களுடைய தந்தை உங்களிடம் இருந்து அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு வாக்குறுதி வாங்கியிருக்கிறார் என்பதையும், முன்னர் யூசுப் சம்பந்தமாக நீங்கள் பெருங்குறை செய்து விட்டீர்கள் என்பதையும் நீங்கள் அறியவில்லையா? ஆகவே என் தந்தை எனக்கு அனுமதி அளிக்கும் வரை அல்லது அல்லாஹ் இது பற்றி ஏதாவது தீர்ப்பு செய்யும் வரை நான் இந்த பூமியை விட்டு ஒருபோதும் அகலவே மாட்டேன். தீர்ப்பளிப்போரின் அவன்தான் மிகவும் மேலானவன். ஆகவே நீங்கள் உங்கள் தந்தையாரிடம் திரும்பி சென்று, எங்களுடைய தந்தையே, உங்கள் மகன் நிச்சயமாக திருடியிருக்கிறான். நாங்கள் உறுதியாக அறிந்ததை தவிர வேற எதையும் கூறவில்லை. மேலும் நாங்கள் மறைவானவற்றின் காவல்களாகவும் இருக்கவில்லை என்று கூறினார்கள். நாங்கள் தங்கியிருந்த ஊர்வாசிகளையும் நாங்கள் முன்னோக்கி சேர்ந்து வந்த ஒட்டக கூட்டத்தாரையும் நீங்கள் கேட்டறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நாங்கள் உண்மையே சொல்கிறோம் என்றும் சொல்லுங்கள் என்று கூறி தந்தையாரிடம் அனுப்பி வைத்தார். ஊர் திரும்பியவர்கள் தன் தந்தையாரிடம் அவ்வாறே சொல்லவும், இல்லை, உங்களுடைய மனங்கள் இவ்வாறு ஒரு தவறான விஷயத்தை செய்யும்படி தூண்டியிருக்கிறது. ஆயினும் அழகான பொறுமையே எனக்கு உகந்ததாகும். அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போதுமானவன். நிச்சயமாக அவன் மிக அறிந்தவனாகவும் மிக்க ஞானமுடையவனாகவும் இருக்கிறான் என்று கூறினர். பின்னர் அவர்களை விட்டு திரும்பி, யூசுப்பை பற்றி எனக்கு ஏற்பட்டுள்ள துக்கமே என்று கூறினார். துக்கத்தால் அழுது அழுது அவருடைய 2 கண்களும் வெளுத்து விட்டனர். பின்னர் அவர் தம் துக்கத்தை விழுங்கி அடக்கி கொண்டார். இதை கண்ணுற்ற அவர்களுடைய மக்கள், தந்தையே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் யூசுப்பை நினைத்து நினைத்து அழுது நோயுற்று இளைத்து மடிந்து போகும் வரை அவர் எண்ணத்தை விட்டு நீங்க மாட்டார்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர், என்னுடைய சஞ்சலத்தையும் கவலையும் அல்லாஹ்விடமே முறையிடுகிறேன். அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் அறியாவற்றை நான் அறிவேன் என்று கூறினார். என் மக்களே, மீண்டும் மிஸ்ருக்கு நீங்கள் செல்லுங்கள். யூசுப்பையும் அவருடைய சகோதரரையும் தேடி விசாரியுங்கள். நம்மை தேற்றும் அல்லாஹ்வின் அருளை பற்றி நம்பிக்கை இழக்காதீர்கள். ஏனென்றால் நிச்சயமாக இறை நிராகரிப்பவர்களின் கூட்டத்தை தவிர வேற யாரும் அல்லாஹ்வின் அருளை பற்றி நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை வெளிப்படுத்திய காட்சி. தந்தையின் கட்டளைக்கிணங்க 3ஆம் முறையாக யூசுப்பிடம் சென்றார்கள். தங்களது வறுமையும் கஷ்டத்தையும் எடுத்துரைத்து உதவி கோரினார்கள். தங்கள் தந்தை வழி சகோதரரை தங்களிடம் ஒப்படைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 12வது அத்தியாயத்தில் 88 to 92 வசனத்தில் கூறியிருக்கிறான். அவ்வாறே அவர்கள் மிஸ்ரை அடைந்து யூசுப் முன்னணியில் வந்து அவரிடம், அஜீஸே, எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவரையும் பெருந்துயர் பற்றி கொண்டது. நாங்கள் சொற்பமான பொருள்களையே கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு நிரப்பமாக அளந்து கொடுங்கள். எங்களுக்கு தானமாகவும் கொடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தானம் செய்பவர்களுக்கு நற்கூலி வழங்குகிறான் என்று கூறினார்கள். அதற்கு அவர்,
நீங்கள் அறிவினர்களாக இருந்தபோது யூசுப்புக்கும் அவர் சகோதரருக்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று வினவினார்கள். அப்போது அவர்கள், நிச்சயமாக நீதான் யூசுப்பா என்று கேட்டார்கள். ஆம், நான் தான் யூசுப், இதோ இவர் என்னுடைய சகோதரராவார். நிச்சயமாக அல்லாஹ் எங்கள் மீது பேரருள் புரிகிறான். ஏனென்றால் நிச்சயமாக எவர் இறையச்சமுடையவராக இருந்து கஷ்டங்களையும் சகித்து கொள்கிறாரோ அத்தகைய நன்மை செய்வரின் கூலியை நிச்சயமாக அல்லாஹ் வீணாக்கி விடமாட்டான் என்று கூறினார். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் உமக்கு தவறிழைத்தவர்களாக இருந்தும் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை விட உம்மை மென்மையுடையவராக தெளிவு செய்திருக்கிறான் என்று கூறினார்கள். அதற்கவர், இன்று உங்கள் மீது எவ்வித குற்றச்சாட்டும் இல்லை. அல்லாஹ் உங்களை மன்னித்தருள்வானாக. அவனே கிருபையாளர்களுக்கெல்லாம் மிக கிருபையாளனாக இருக்கிறான் என்று கூறினார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் கண் பார்வை பெற்ற காட்சி. யாக்கூப் நபி அவர்களுக்கு கண் பார்வை இல்லாத செய்தி அறிந்த யூசுப் நபி அவர்கள் தனது சட்டையை கொடுத்து அனுப்பி தனது தந்தையின் கண்ணின் மீது போடும்படியும் அதனால் இறையருளால் கண் பார்வை கிடைக்கும் எனவும் கூறினார்கள். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 2வது அத்தியாயத்தில் 93 to 98வது வசனத்தில் கூறியிருக்கிறான். என்னுடைய இந்த சட்டையை நீங்கள் எடுத்துக்கொண்டு சென்று என் தந்தையாரின் முகத்தில் போடுங்கள், அவருக்கு கண் பார்வை வந்துவிடும். இன்னும் உங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்களுடைய ஒட்டக வாகனங்கள் மிஸ்ரை விட்டு பிரிந்த நேரத்தில் அவர்களுடைய தந்தை, நிச்சயமாக நான் யூசுப்பின் வாடையை நுகர்கிறேன், இதன் காரணமாக என்னை நீங்கள் பைத்தியக்காரர் என்று எண்ணாமல் இருக்க வேண்டாம் என்றார்கள். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் உங்களுடைய பழைய தவறிலேயே இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். பிறகு நன்மாரண்யம் கூறுபவர் வந்து சட்டையை அவர் முகத்தில் போட்டபோது அவர் மீண்டும் பார்வையுடையோர் ஆனார். நீங்கள் அறியாத எல்லாம் அல்லாஹ்விடமிருந்தும் நிச்சயமாக நான் அறிவேன் என்று உங்களிடம் நான் கூறவில்லையா என்று அவர்களை நோக்கி கூறினார். அதற்கு அவர்கள், எங்களுடைய தந்தையே, எங்களுடைய பாவங்களை மன்னிக்குமாறு எங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், நிச்சயமாக நாங்கள் தவறு செய்தவர்களாக இருக்கிறோம் என்று கூறினார்கள். நான் உங்களுக்காக என் இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கிறான் என்று கூறினார். இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.